ஓம் சாந்தி. 30/7/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தையை போன்று அகங்காரமற்றவர் மற்றும் எந்த பலனையும் எதிர்பாராமல் சேவை செய்பவர் வேறு யாரும் இல்லை. முழு உலக ராஜ்யத்தையும் குழந்தைகளிடம் கொடுத்துவிட்டு சுயம் வானப்பிரஸ்தத்தில் அமர்ந்து விடுகிறார். கேள்வி: தந்தையின் எந்த செய்தியை நீங்கள் முழு உலகத்திற்கும் சொல்ல வேண்டும்? பதில்: அனைவருக்கும் சொல்லுங்கள், நீங்கள் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவரின் குழந்தைகள். நீங்கள் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. சுகம் கொடுக்கும் வள்ளலை நினைவு செய்யுங்கள், அவரை பின்பற்றுங்கள். அப்போது நீங்கள் அரை கல்பத்திற்கு சுகதாமத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த செய்தியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். யார் இந்த செய்தியை வாழ்க்கையில் கடைபிடிப்பார்களோ அவர்கள் 21 பிறவிகளுக்கு மாயையின் மயக்கத்தில் இருந்து விடுபட்டு விடுவார்கள். முரளியின் பாடல்: உங்களுடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், இந்த பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். ஆத்மாக்களாகிய நமக்கு அவர் தந்தையாவர். முக்கியமானது ஆத்மா. என்னுடைய ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவின் முன்பு அமர்ந்திருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய சோல் சுப்ரீம் சோலின் முன்பு அமர்ந்திருக்கிறது. உங்களுக்கென்று ஷரீரம் இருக்கிறது. சிவ்பாபாவிற்கு கடனாக எடுத்திருக்கும் ஷரீரம் இருக்கிறது. குருமார்கள் மனிதர்களை யாத்திரைக்கு அழைத்து செல்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். இங்கு தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் குழந்தைகள் அல்லவா? நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தையிடம் மீண்டும் எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்காக வந்திருக்கிறீர்கள். இப்போது நாம் சத்கதி அடைய வேண்டும். இந்த நம்பிக்கை இருக்கிறதல்லவா? முழு உலகமும் துர்கதியில் இருக்கிறது, தூய்மையற்ற நிலையில் இருக்கிறது. பாரதத்தில் எவ்வளவு குருமார்கள் இருக்கிறார்கள்? அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எடைக்கு எடை போடுகிறார்கள். அதாவது துலாபாரம், குருவை வைத்து துலாபாரம் கூட செய்வாங்க. தராசில் ஒரு புறம் வைரம், இன்னொரு புறம் குரு. வைரத்தை தானம் செய்கிறார்கள். எவ்வளவு வைரம் இருந்திருக்கும்! இன்றைய நாட்களில் எடைக்கு எடை தங்கத்தினால் தானமாக கொடுக்கிறார்கள். இன்னொன்று பிளாட்டினம். அது தங்கத்தை விட விலை உயர்ந்தது. அதையும் தானமாக விடுகிறார்கள். குருவின் பதவி எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது பாருங்கள். இப்போது இந்த சத்குருவிற்கு நீங்கள் என்ன கொடுப்பீர்கள்? அவருக்கு துலாபாரம் செய்வீர்களா? எடைக்கு எடை வைரம் கொடுப்பீர்களா? அவருக்கு துலாபாரம் செய்ய முடியுமா? அவர் சுயம் எடையே இல்லாதவராக இருக்கிறார். பாபா லைட் வெயிட்லெஸ். என்னன்னு நீங்க துலாபாரம் செய்வீங்க? சிவன் இருப்பதோ புள்ளியாக. அவருக்கு நீங்கள் என்னவென்று துலாபாரம் செய்ய முடியும்? உங்களுடைய இந்த குரு எவ்வளவு அதிசயமானவர்! அனைத்தையும் விட லேசானவர், முற்றிலும் சூக்ஷ்மமானவர். உங்களுடைய குரு ஒரே ஒருவர். சிவ்பாபா வள்ளல் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பகவான் ஒருபோதும் எதையும் வாங்க மாட்டார். அவர் கொடுக்கக்கூடியவர்.
மற்றபடி ஈஸ்வரன் பெயரால் தானம் செய்தால் அதற்கு பலன் அடுத்த பிறவில் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள், ஆசை வைக்கிறார்கள். இவர் எல்லையற்ற தந்தை ஆவார். இவர் போன்று பலன் எதிர்பாராமல் யாரும் சேவை செய்ய முடியாது. குழந்தைகளை உலகத்திற்கு சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறார். ஆனால் பாபா சுயம் தான் உலகத்திற்கு எஜமானராக ஆகுவதில்லை. குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக புரிய வைக்கப்படுகிறது. ஞானம் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு சத்குரு ஆவார். தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் அவருடைய குழந்தைகள். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. சுகத்தின் ஆஸ்தி அடைவதற்கான வழியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். நீங்கள் சுகம் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். தந்தை உங்களுக்கு அரை கல்பத்திற்கு எப்படிப்பட்ட சுகம் கொடுக்கிறார் என்றால் அங்கே துக்கம் என்ற பெயரே இருக்காது. ஆத்மாதான் சம்ஸ்காரத்தை தாரணை செய்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபாவும் ஆத்மாதானே, அவரிடமும் குணங்கள் இருக்கிறது. உங்களுடைய குணங்கள் வெவ்வேறாக ஆகிவிடுகிறது. இந்த நேரத்தில் உங்களிடம் என்ன குணங்கள் இருக்கிறதோ அதுதான் தந்தையின் குணங்கள் ஆகும். பிறகு சத்தியுகத்தில் உங்களிடம் தெய்வீக குணங்கள் இருக்கும். எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். நீங்களும் ஆத்மாதான், நானும் ஆத்மாதான், பரமாத்மா. உங்களுடைய குணங்கள் என்னவோ ஒரிஜினல் குணங்கள், அதுதான் என்னுடைய குணங்கள். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சத்தியுகத்துக்கு போன பின்னாடி உங்கள் குணங்கள் மாறிடுறது. இப்போதைக்கு ஒரே குணங்கள் உடையவர்கள், அதுக்கப்புறம் வெவ்வேறாக மாறிடுறது. அங்கே போன பின்னாடி அனைத்து குணங்களும் நிரம்பியவர்கள், 16 கலைகள் நிரம்பியவர்கள் அப்படின்னு உங்களுடைய மகிமை மாறிடுறது. எனக்கு அந்த லிமிட் இல்லை, 16ன்றதெல்லாம் வராது, கடல் அப்படின்ட்டு சொல்கிறார். நாம் உயர்ந்தவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற விஷயத்தை நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். உலகத்தினர் இதை முற்றிலும் அறியாமல் இருக்கிறார்கள். உங்களை பிரம்மா குமாரிகள், விநாசம் ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது இப்போ எல்லாருமே உலகாளியும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் 60ஸ்ல 50ஸ்ல உலகம் அழியுது அப்படின்னு சொன்னால் ஏன் உங்கள் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராதா? எப்போ பார்த்தாலும் அழிய போகுதுன்னு சொல்கிறீங்க. இந்த பிரம்மகுமாரிஸ் வாயில் எப்போ பார்த்தாலும் உலகம் அழியுன்ற வார்த்தைன்னா எதுக்கு எடுத்தாலும் நம்ம அதை சொல்லி தானே ஆகணும். கலியுகம் அழிய போகுது, சத்தியுகம் வரப்போகுது, தயாராகணும், இது சங்கம் யுகம், அதெல்லாம் சொல்லி தானே ஆகணும். முயற்சி செய்யுங்க, வீட்டுக்கு போகணும். எந்த ஞானத்தை புரிய வைக்கணுன்னாலும் இந்த உலகம் அழியுன்ற வார்த்தை வரும் தானே. இந்த கடைசி ஜென்மம் தூய்மையாகுங்க, இப்படி ஞானம் கொடுக்கணுன்னு அந்த டச் பண்ணி தான் ஆகணும் அந்த வார்த்தையை. அதுக்கு அப்படி சொல்லுவாங்க. இந்த பிரம்மகுமாரிஸ் வாயில எப்போ பார்த்தாலும் உலக அழியும் தான் வருதுன்னு. அதுக்கு பாபா சொல்றார், உண்மைதானே, உண்மையில் விநாசம் ஏற்படத்தான் போகிறது. இதன் மூலம்தான் நன்மை நடக்கும். அதனால நீங்க எதையும் பொருட்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றார். அந்த விநாசமே நடந்தாலும் அதில் அவங்களுக்கும் நன்மை தானே இருக்கு. நீங்கள் இந்த கண்களால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவைகள் இருக்காது, அனைத்தும் பஸ்மமாகிவிடும். உலகம் ஒன்றே ஒன்றுதான், புதியதிலிருந்து பழையதாக ஆகிறது. நான் ஒரே ஒரு முறைதான் வருகிறேன். என்னுடைய அறிமுகம் மற்றும் படைப்பின் முதலிடைக்கடையின் ஞானம் கொடுக்க வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின்
அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தைக்கு சமமாக கீழ்ப்படிந்தவராக ஆக வேண்டும். ஒருபோதும் எந்த விஷயத்திலும் தன்னுடைய அகங்காரத்தை காட்டக்கூடாது. நிராகாரியாக, நிரகங்காரியாக ஆகி இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவின் வித்தியாசத்தை புரிந்து கொண்டு நிச்சய புத்தி உடையவர்களாகி ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஆன்மீக யாத்திரையில் இருக்க வேண்டும். வரதானம். புருஷார்த்தம் என்ற வார்த்தையை சரியான முறையில் பயன்படுத்தி சதா முன்னேறி செல்லக்கூடிய உயர்ந்த புருஷார்த்தி ஆகுங்கள். அதாவது உயர்ந்த முயற்சியாளர் ஆகுங்கள். புருஷார்த்தம் அப்படின்னா முயற்சி, புருஷார்த்தி அப்படின்னா முயற்சியாளர்கள். பல நேரங்களில் புருஷார்த்தி என்ற வார்த்தை கூட, அதாவது முயற்சியாளர் என்ற வார்த்தை கூட தோல்வியடைவதை அல்லது வெற்றியடையாமல் இருப்பதை மறைப்பதற்கான ஒரு நல்ல கேடயமாக மாறிவிடுகிறது. ஏதாவது தவறு நடக்கிறது என்றால், நானோ இன்னும் முயற்சியாளர் தானே என்று சொல்கிறார்கள். ஆனால் யதார்த்தமான முயற்சியாளர் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார்கள். ஏனென்றால் புருஷார்த்தம் என்ற வார்த்தையின் யதார்த்தமான அர்த்தமே தன்னை புருஷ், அதாவது ஆத்மா என்று புரிந்து கொண்டு செயல்படுவதாகும். சம்ஸ்கிருதத்தில் புருஷ் அப்படின்னா ஆத்மா, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய சக்தி. புருஷார்த்தி தானே, புருஷார்த்தி தானே அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறோம். அதுக்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் தவறாக தான் பயன்படுத்துகிறீங்க. உண்மையிலும் புருஷார்த்தி அப்படின்னா தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு செயல்படுவது. அப்போ தோல்வி இருக்காது, வெற்றி கிடைக்காமல் போகாது. அதாவது பொதுவாக நம்ம முயற்சியாளர் அப்படின்னா ட்ரை பண்ணுறவங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம், செய்திருவோம், ஒரு தடவை மிஸ் பண்ணால் இன்னொரு தடவை அடைஞ்சிடுவோம் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். பாபா இந்த புருஷார்த்தம் என்ற வார்த்தையை கூட யதார்த்தமாக பயன்படுத்துங்க அப்படின்றார். இப்படிப்பட்ட ஆத்ம நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய முயற்சியாளர்களோ சதா இலக்கை தங்கள் கண்முன் வைத்து நடப்பார்கள். புருஷார்த்தினா உண்மையிலும் ஆத்ம நிலையில நிலைத்திருந்து காரியங்களை செய்யக்கூடியவங்க. அவங்க எப்போவுமே தனக்கு முன்பு இலக்கை வைத்து நடப்பாங்க, முன்னேறிட்டே இருப்பாங்க. அவர்கள் ஒருபோதும் நின்று விடுவதில்லை, தைரியத்தை, உற்சாகத்தை விடுவதில்லை. ஸ்லோகன். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவில் இருங்கள். இந்த நினைவுதான் எஜமான தன்மையின் நினைவை ஏற்படுத்துகிறது. அவ்யக்த சமிகை. எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதோ அல்லது பேசும் போதோ இடையிடையே எண்ணங்களின் டிராஃபிக்கை நிறுத்துங்கள். ஒரு நிமிடம் மனதின் எண்ணங்களை அல்லது உடலால் செய்யும் கர்மங்களை அப்படியே நிறுத்தி இந்த பயிற்சியை செய்யுங்கள். அப்போதுதான் பிந்து ரூபத்தின் சக்தி வாய்ந்த நிலையில் உங்களால் நிலைத்திருக்க முடியும். எப்படி அவ்யக்த நிலையில் இருந்து கொண்டு காரியங்களை செய்வது எளிதாகிக் கொண்டே போகிறதோ, அதேபோல் இந்த பிந்து ரூப நிலையும் கூட உங்களுக்கு எளிதாகிவிட்டது என்றால் இது கூட யோகத்தின் ஜுவாலா ஸ்வரூப நிலையாகும். ஓம் சாந்தி.
சிவன் சங்கமயுகத்தில் அற்புதம் பலவே புரிய வந்தார். கல்பத்தில் ஒரு முறை கலியுக முடிவில் சொர்க்கத்தை அடைந்திட வழியும் சொன்னார். குருவாய் சிவன் சங்கமயுகத்தில் அற்புதம் பலவே புரிய வந்தார். கல்பத்தில் ஒரு முறை கலியுக முடிவில் சொர்க்கத்தை அடைந்திட வழியும் சொன்னார். முக்தியும் ஜீவன் முக்தியும் அடையும் முறைகளை வகுத்து தந்தார். முக்தியும் ஜீவன் முக்தியும் அடையும் முறைகளை வகுத்து தந்தார். சக்திகள் யாவும் பெற்ற பின்னாலே சர்வ குணங்களை பெற்ற பின்னாலே சத்யுக வாழ்வை நமக்களிப்பார். சத்குருவாய் சிவன் சங்கமயுகத்தில் அற்புதம் பலவே புரிய வந்தார். கல்பத்தில் ஒரு முறை கலியுக முடிவில் சொர்க்கத்தை அடைந்திட வழியும் சொன்னார். வாய்மையும் வாழ்வில் தூய்மையும் கொள்ள வழிகளை நமக்கு சொல்வார். வாய்மையும் வாழ்வில் தூய்மையும் கொள்ள வழிகளை நமக்கு சொல்வார். நேர்மையுடன் அவர் வழி நடந்தாலே நேசமுடன் நீ தினம் நினைத்தாலே நித்திய இன்பத்தை நமக்களிப்பார். சத்குருவாய் சிவன் சங்கமயுகத்தில் அற்புதம் பலவே புரிய வந்தார். கல்பத்தில் ஒரு முறை கலியுக முடிவில் சொர்க்கத்தை அடைந்திட வழியும் சொன்னார். அருளையும் அழியா பொருளையும் பெறவே அனுதினம் யோகம் செய்வார். அருளையும் அழியா பொருளையும் பெறவே அனுதினம் யோகம் செய்வார். தர்மத்தில் இருந்து நீ விலகாமல் தர்மத்தை தினம் நீ செய்து வந்தாலே கவலையை நீக்கி சுகமளிப்பார். சத்குருவாய் சிவன் சங்கமயுகத்தில் அற்புதம் பலவே புரிய வந்தார். கல்பத்தில் ஒரு முறை கலியுக முடிவில் சொர்க்கத்தை அடைந்திட வழியும் சொன்னார். சொர்க்கத்தை அடைந்திட வழியும் சொன்னார். சொர்க்கத்தை அடைந்திட வழியும் சொன்னார்.